இப்படி கடந்த வீட ஒரு பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இப்படி மாத்திட்டோம். என்ன கதைன்னு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. காலையிலே நம்மள எவனோ மன உளைச்சல் படுத்தணும்னு இந்த சம்பவத்தை ரூம்ல கொண்டு வச்சுட்டு போயிருக்கான். நீங்க நினைக்கலாம், லே அது ஒந்துதான் போய் சொல்லிட்டு தெரியாதுன்னு. அப்படி எனக்கு ஒரு காதல் கதை இருந்தா அது எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? தாண்டி வந்து என் காதல காத்து. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுலபமான நாளா இருக்கும் நினைச்சிருப்பீங்க. ஆனா அது அப்படி இல்லவே இல்ல. ரொம்ப ரொம்ப கடினமான நாளா இருந்து. இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒரு 2 வேலை இருந்து. வேலை வீடை சுத்தம் பண்றது, 2வது வேலை கலையரசனுக்கு மொட்டை போடுறது. ரீல்ஸ்ல பார்த்த இந்த போரிக் ஆசிட், மாவு, சீனி எல்லாம் கலந்து உருண்டை பிடிச்சி வச்சா கரப்பாம்பூச்சி வராதுன்னு, அதனால அது ஒண்ணு ஹிட். அப்புறம் வீடு தொடங்கி நிறைய சம்பவம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு கிடக்க கடையை மட்டும் பாருங்க. நம்ம படிப்படியா போலான்ட்டு ரூம்ல இருந்து ஆரம்பிச்சு 5வது நிமிஷத்துலயே அண்ணனுக்கே உரிய சம்பவமான கையில ஒரு உண்டை வாங்கிட்டேன். கையை கிழிச்சு அதே ஒரு பழக்கமாயி போயிட்டு இப்பெல்லாம் கை கிழிச்சாலே இது ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரூம் கிளீன் பண்ணும்போது சும்மா மேலோட்டமா கிளீன் பண்ணுவோம். இந்த ஜன்னல், ஃபேன் இதெல்லாம் அவ்வளவு கண்டுக்க மாட்டோம். ஆனா இந்த வாட்டி நோம்பும் வரனால ஒட்டரை, ஃபேனு, ஜன்னல், கட்டனு எல்லாத்தையும் கலத்தி கிளீன் பண்ணிடலாம் தான் பிளான். அந்த வகையில ரூம்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு ரூமை மொத்தமா கிளீன் பண்ணல. ஆனா ரூம்ல இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அடுக்காலையை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹால், அப்புறம் மொத்த வீட்டுல உள்ள பாச்சனை அடிச்சு கொண்டுட்டு மொத்த வீடையும் கிளீன் பண்ணணும். இதுதான் பிளான். இதுல இந்த பாத்ரூம் டைல்ஸ்ல வர மஞ்சள் கலர் ஸ்டேனா இருக்கு. நாங்களும் பல வாட்டி கிளீன் பண்ணி பார்த்துட்டோம். அது போவே மாட்டுக்கு. நம்ம ChatGPT அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு டாமெக்ஸ் வாங்கி கழுவுங்களா போனாரு. அம்மா டாமெக்ஸ், ப்ளீச்சிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி எடுத்து கழுவுனா அப்பயும் போல. ஏதேசம் கொஞ்சம் தான் போச்சு. ஆனா ஃபுல்லா போகல. நாங்களும் ஒரு 2 மணி நேரத்துல கிளீன் பண்ணி முடிச்சிடலாம்னு பார்த்தா 4 மணிக்கு ஆரம்பிச்ச விஷயம் நைட்டு 9:30 வரை கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 5.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வீட ஓரளவு கிளீன் பண்ணிட்டோம். முடிச்ச உடனே எங்களுக்கு மனநிலைமை எப்படி இருந்தனா, என்ன இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நம்ம வேணா ஹவுஸ் கிளீனிங் சர்வீஸ் ஒன்னு ஆரம்பிச்சு வீடு வீடா போய் கிளீன் பண்ணிடலாமா, நல்லா வருமானம் பார்க்கலாம் போல. இதுல நான் மதியம் வேற சாப்பிடல, காலையில குழுக்கள் போட்டு குடிச்சதுதான். அதனால சரியான பசி. பக்கத்திலே மந்திக்கு ஃபேமஸான ஒரு கடை உண்டு. அங்க போய் மந்தியை தவுத்து தள்ளிட்டே நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.